ஒரு நாள் புத்தர் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு குரங்கு அவரோட ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறது, அவர் முன்னாடி வந்து குதிக்கிறது சேட்டை பண்ணிட்டே இருந்துச்சாம். இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டே இருந்தோன்னா புத்தர் நிப்பாட்டிட்டு கேட்டாராம், என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே அந்த குரங்கு சிரிச்சுட்டு, எனக்கு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் தரேன், நான் ஒரு மகாமந்தி, என்னோட திறமைய பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கீழ இருந்து ஒரு மரத்தோட உச்சிக்கு ஒரே இதா தாவி மரத்து உச்சியில போய் உட்காந்துச்சோம். இதை பார்த்த உடனே புத்தர், வாவ் சூப்பரா போய் உட்காந்த அப்படின்னு சொன்னாங்களாம். இது என்ன பிரமாதம், இதை விட நான் வேற எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே புத்தர் சொன்னாராம், ஓகே நீ இங்க இருந்து மரத்து உச்சிக்கு போனா ஓகே, அங்க இருந்து கரெக்டா என்னோட உள்ளங்கையில வந்து உன்னால உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே குரங்குக்கு சிரிப்பா வந்துச்சான். கீழ இருந்து மேல வந்த எனக்கு இங்க இருந்து கையில குதிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமாவா இருக்கும், இவருக்கு நம்மளோட திறமை என்னன்னு புரியல, இப்ப நம்ம திறமைய காமிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த குரங்கு, இது என்ன பிரமாதம், இப்பயே வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மரத்துல இருந்து ரொம்ப ஹைட்டா குதிச்சு மேல இந்திரலோகம் வரைக்கும் போச்சான். ஏன்னா இந்திரலோகத்துல இருந்து திரும்ப புத்தர் கையில வந்து விழலாம், அப்பதான் அவருக்கு வந்து நம்மளுடைய திறமை புரியுன்றதுக்காக அது மரத்துல இருந்து இந்திரலோகம் வரைக்கும் போயிருக்கு. இந்திரலோகம் போனப்ப அங்க வந்து ஒரு 5 தூண் பார்த்துருக்காங்க. 5 தூண் பார்த்த உடனே அந்த குரங்குக்கு, சரி நம்ம இந்திரலோகம் தான் வந்தோன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு தூண்ல எழுதி வச்சுதான், இங்க ஒரு ஞானி வந்து விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு திரும்ப இந்திரலோகத்துல இருந்து கரெக்டா நேரா புத்தரோட உள்ளங்கையில வந்து உட்காந்துட்டு சொல்லிச்சான், இப்ப நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். கேட்ட உடனே புத்தர் சொன்னாராம், இந்திரலோகத்துல இருந்து வரீங்கப்பா நீங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த குரங்கு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, அதான் நீ அங்க இருக்க தூண்ல என்ன எழுதிருக்கேன்னு பாரு, என்னுடைய விரல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே குரங்கு குடிஞ்சு பார்த்தா அந்த குரங்கு இந்திரலோகத்துல என்ன இருந்துச்சோ அது புத்தரோட ஒரு விரல்ல இருந்துச்சாம். அப்ப இந்திரலோகத்துல நம்ம பார்த்த 5 தூண் புத்தரோட விரல் தானா அப்படின்னு குரங்குக்கு புரிஞ்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதோட ஆணவம் அழிஞ்சுதான். இதே மாதிரிதான் லைஃப்ல சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச 4 விஷயம் தான் நிறைய விஷயம்னு நினைச்சிட்டு நமக்கு நிறைய தெரியுது, நம்ம ரொம்ப திறமைசாலின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு எதிர்க்க இருக்க நபருக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த 4 விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். முழுசா படிச்சு முடிச்சவங்கன்னு யாருமே கிடையாது. ஞானிகளே சொல்லியிருக்காங்க இல்லையா, கட்டுறது கை மண் அளவு அப்படின்ட்டு. அப்ப நீங்க அறிவுல எவ்வளவு உயர்ந்தவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கல்வி கற்றவரா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நம்மளை விட அறிவாளியா புத்திசாலியா கண்டிப்பா நிறைய பேர் இந்த உலகத்துல இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்காது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.